Next topic, microscopic model of current and the Ohm's law. Ohm's law என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி drift velocity என்னன்னு பார்த்தோம், mobility என்னன்னு பார்த்தோம். mobilityயோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர் per volt per second அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்டு ஓம்ஸ் லா என்னன்னு பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இப்போ ஒரு கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிறோம், அதனுடைய ஏரியா என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இன் வால்யூமில் அப்படின்னு பார்த்தோம்னா n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா E அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் லெஃப்டாக ஆக்ட் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டைரக்ஷனாக இருந்தால் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அப்போ த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது VD அப்படின்னு சொல்கிறோம். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸுங்கிறது எதை சொல்கிறோன்னா E அப்படிங்கிறது லெட்டரில் சொல்கிறோம். இது எல்லாமே இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன், டயக்ராமுடைய எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் dx be the distance traveled by the electrons in time dt. அப்போ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆகுது டைம் டிடியை பொறுத்து அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் என்னது டிஸ்டன்ஸ் dx அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, நார்மலாக வெலாசிட்டிக்கு டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும், என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஆர் டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். அப்போ வெலாசிட்டி இங்கே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அப்போ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது டைமை பொறுத்து அப்படின்னு பார்க்குறோம். அப்போ VD is equal to dx by dt. இப்போ எனக்கு dx வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ dx is equal to VD into dt. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் த வால்யூம் ஆஃப் த லென்த் dx, ஒரு பர்டிகுலர் dxல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது த A இன்ட்டு dx இன்ட்டு n, அப்போ ஏரியா dx இன்ட்டு n. அப்போ ஏங்கிறது என்னது ஏரியா, டிஎக்ஸுங்கிறது என்ன அதனுடைய டிஸ்டன்ஸ். அப்போ இதை வால்யூம்னு சொல்லலாமா, வால்யூம் அப்படின்னா ஏரியா, அதாவது லென்த்து பிரெத்து அண்டு லென்த்து பிரெத்து ஹைட்டு, இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணுறதா என்னென்னு சொல்கிறோம்னா வால்யூம்னு சொல்கிறோம். அப்போ ஏரியா இன்ட்டு டிஎக்ஸுங்கிறத என்னென்னு சொல்லலாம் வால்யூம்னு சொல்லலாம். இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன், என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ VD இன்ட்டு dx இன்ட்டு இப்போ இந்த வேல்யூஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், டிஎக்ஸ்க்கு பதிலாக VD இன்ட்டு டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ A இன்ட்டு VD இன்ட்டு DT இன்ட்டு n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தென் த டோட்டல் சார்ஜ் இந்த வால்யூம் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா dq is equal to A இன்ட்டு VD இன்ட்டு DT இன்ட்டு n E அப்படின்னு சொல்லலாம். அப்போ n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ பை த டெஃபினேஷன் ஆஃப் கரண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்னது I is equal to சார்ஜ் பர் டைம். அப்போ dq by dt, dqயோட வேல்யூஸ் ஆல்ரெடி என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், A VD DT NE சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கொண்டு வந்து டிவைடட் பை DT, DTயால் டிவைட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகிடும், I is equal to NEAVD அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா VDயோட வேல்யூஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம், நம்ம dx by dt அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா என்னென்னு கிடச்சிடும், நமக்கு ஃபைனல் வேல்யூஸ் dt கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்குது, மீதி ரிமைனிங் ANEVD, அதுதான் என்னது கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டியை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ கரண்ட் டென்சிட்டினா என்ன, லெட்டரில் எந்த லெட்டரில் சொல்கிறோம், கரண்ட்டுனா ஐன்னு சொல்கிறோம், கரண்ட் டென்சிட்டினா J அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட் டென்சிட்டி J is defined as current per unit area of cross section of the conductor. அப்போ J is equal to I by A, ஐங்கிறது கரண்ட், ஏங்கிறது ஏரியா. அப்போ J is equal to I by A is equal to ஐயோட வேல்யூஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது NEAVD by A. இப்போ J is equal to AA கேன்சல் ஆயிரும், NEVD. அப்போ இந்த கரண்ட் டென்சிட்டியோட யூனிட்னு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டோட யூனிட் ஆம்பியரா, ஏரியாவோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதலாம், ஏரியா பர் மீட்டர் ஸ்கொயர், ஏன்னா டிவைடட் பையில் ஏரியா இருக்குது, அதனால் கரண்ட் டென்சிட்டியோட யூனிட் இஸ் ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர். இதை வெக்டர் நோட்டேஷனில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா J வெக்டர் இஸ் ஈக்குவல் டு NE இன்ட்டு VD வெக்டர். அப்போ J வெக்டர் இஸ் ஈக்குவல் டு NE, VDயோட வேல்யூஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது மைனஸ் E டவ் பை M இன்ட்டு E. அப்போ இங்கே டவ்வுங்கிறது மொபிலிட்டியில் சொல்லியிருக்கோம். அப்போ E இன்ட்டு E என்னென்ன ஆயிரும், E ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ N மைனஸ் N E ஸ்கொயர் டவ் பை M இன்ட்டு E வெக்டர். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம சிக்மா அப்படிங்கிற கண்டக்டிவிட்டியாக எழுதலாம். அப்போ N E ஸ்கொயர் டவ் பை M இஸ் ஈக்குவல் டு சிக்மா. சிக்மாங்கிறது என்னது கண்டக்டிவிட்டி. அப்போ J இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சிக்மா. அப்போ மைனஸ் சிக்மா E. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இஸ் அ ஓம்ஸ் லா.
நீங்கள் உடனே ஓம்ஸ்லா அப்படின்னு வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் தான் ஃபார்முலா, ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈங்கிறத நம்ம ஓம்ஸ்லான்னு சொல்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இது இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லா. அப்போ ரெண்டு இருக்குது, மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லான்னு கேட்டால் நம்ம நார்மலாக 10th படித்த வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அதே மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்லான்னு கேட்டாங்க அப்படின்னா ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ. இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ. ஜேங்கிறது கரண்ட் டென்சிட்டி, சிக்மா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி, ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன் இந்த இடத்துல மைனஸ் சைன் வந்திருக்கு அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் எப்பயுமே ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கிறதுனால அது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டைரக்ஷன் நெகட்டிவ்ங்கிறது டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ இஸ் கால்ட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லா. சப்போஸ் உன்னுடைய கொஷின்ஸில் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஓம்ஸ்லான்னு கேட்டாங்கன்னா இது ஃபுல்லத்தையும் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே எழுதணும். எது எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து இது எப்படி கண்டக்டர்ஸில் என்ன ஃப்ளோ ஆஃப் ஆகுது, அதில் கரண்ட் எவ்வளோ, கரண்ட் டென்சிட்டி எவ்வளோ, லாஸ்ட்டாக கரண்ட் டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அதுதான் என்னது மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இஸ் த மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லா. அப்போது இதே மாதிரி ஒரு கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். கன்சிடர் செக்மெண்ட் ஆஃப் ஒயர் ஆஃப் லென்த் எல்லுன்னு எடுத்துக்கிறோம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு எடுத்துக்கிறோம். when the potential difference V is applied across a wire, அந்த ஒயரில் என்ன பண்ணுறோம், நம்ம வோல்டேஜை அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணுறப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது அந்த ஒயரில். அப்போ இது என்ன ஆகும், கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ண உடனே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆரம்பிக்கும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் வழியாக மேலே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். இஃப் வி அசியூம் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம், எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்போஸ் யூனிஃபார்மாக அந்த என்டையர் லென்த்லையும் இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் யூனிஃபார்மாக தான் இருக்க போகுது. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி எழுதலாம்னா V is equal to E into L அப்படின்னு எழுதலாம். இதில் E is equal to calculate பண்ணோம்னா L டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறோம். அப்போ V by L அப்படின்னு கிடைச்சிரும். ஏற்கனவே நமக்கு மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லாம் தெரியும். என்னது, J is equal to சிக்மா E. இப்போ இந்த ஈங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஈயோட வேல்யூவை சிக்மா இன்ட்டு V by Lன்னு கிடைச்சிரும். ஆல்ரெடி கரண்ட் டென்சிட்டியோட டெஃபனேஷன் நமக்கு தெரியும், J is equal to I by A. அதையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே ஜேயோட வேல்யூ சிக்மா V by L, இங்கே ஜேயோட வேல்யூ I by A. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும், I by A is equal to சிக்மா இன்ட்டு V by Lன்னு கிடைச்சிரும். இப்போது வேல்யூஸ் எனக்கு V வேணும், இதெல்லாம் ஒரே சைடு கொண்டு போகிறோம். அப்போ V is equal to I by Aன்னு கிடைச்சிருக்கா. இங்கே சிக்மா எங்கே வந்துடும், கீழே வந்துடும். L எங்கே போயிடும், மேலே போயிடும். அப்போ V is equal to I into L by சிக்மா A. இது எல்லாமே இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. லென்த் எவ்வளோ நமக்கு தெரியும், சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி, ஏங்கிறது ஏரியா. நம்ம எந்த அளவுக்கு ஏரியாவோட அந்த லென்த்தோட ஒயர் எடுத்துருக்கோமோ அதனுடைய ஏரியா கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா R அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ V is equal to IRன்னு கிடைச்சிரும். Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். திஸ் இஸ் கால்டு மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லா. அப்போ மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லான்னு கேட்டால் V is equal to IR, அதாவது வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் கரண்ட். இப்போ இங்கே நம்ம எடுத்துருக்கிறது என்னது, V is equal to IRங்கிறது இஸ் அ மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லா. இது எங்கேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லாவில் இருந்தும் கரண்ட் டென்சிட்டியில் இருந்தும் கம்பேர் பண்ணி கொண்டு வந்தோம். அப்போ இதுதான் என்னது, மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லா. இதுக்கு டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இஸ் வியும் வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்லோப் என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது கர்வை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் என்னது, மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ்லாம் கேட்டால் இதை ஃபுல்லத்தையும் எழுதணும். மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ்லான்னு கேட்டால் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம நடத்தின டாப்பிக்கை எழுதணும். அதாவது J is equal to சிக்மா E வரைக்கும் எழுதணும்.